ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா வினா வகைகள். வினானா என்னென்னா கொஸ்டின், வகைகள்னால் டைப்ஸ். அதாவது தமிழில் ஒரு கொஸ்டின் கேட்குறோம் அப்படின்னா அந்த கொஸ்டின்லே எத்தனை வகைகள் இருக்குது, ஒவ்வொரு வகைக்கும் என்ன அர்த்தம், எந்தெந்த கேள்வி எந்தெந்த வகையில் வரும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ மொத்தமாக தமிழில் 6 வினா வகைகள் இருக்குது. ஸோ இது எப்போலேருந்து இதை ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த நன்னூல் அப்படிங்கிற நூலில் 385வது பாடலில் இது கொடுத்துருக்கு. எதுனா, அறிவறியாமை ஐயுருள் கொளல் கொடை ஏவல் தரும் வினா ஆறும் இழுக்கார் அப்படின்னு ஒரு பாடல் கொடுத்துருக்கு. இந்த பாடல் படி அறிவு, அறியாமை, ஐயுருள், கொளல், கொடை, ஏவல் தரும் வினா ஆறும் இழுக்கார் அப்படிங்கிறாங்க. அதாவது அறிவினா, அறியாவினா, ஐயவினா, கொளல் வினா, கொடை வினா, ஏவல் வினா என வினாக்கள் 6 வகைப்படும் அப்படின்னு நன்னூலில் 385வது பாடலே குறிப்பிட்டிருக்கு. இதை வச்சுட்டு அப்படியே இன்ன வரைக்கும் நம்ம ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் அறிவினா அப்படின்னா என்னென்னு பார்த்தோம்னா, அஸ் த நேம் சேஸ், அறி அப்படின்னா ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டே நம்ம கேள்வி கேட்குறோம், அதான் அறிவினா. அதாவது இந்த எக்ஸாம்பிளில் ஒரு டீச்சர் இருக்காங்க, அவங்க வந்து ஸ்டூடெண்ட்டை ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. ஆப்வியஸாக அந்த டீச்சருக்கு அந்த ஆன்சர் தெரியும், ஆனால் அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு அந்த கேள்விக்கான பதில் தெரியுதான்னு டெஸ்ட் பண்ணுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் பாருங்கள், இப்பாடல் பொருள் யாது அப்படின்னு டீச்சர் வந்து அந்த ஸ்டூடெண்ட்டை கேட்குறாங்க. இப்போ இந்த டீச்சருக்கு இந்த ஆன்சர் தெரியும், ஆனால் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரிஞ்சிருக்கா அப்படின்னு டெஸ்ட் பண்ணுறதுக்காக கேட்குற வினா அறிவினா. ஸோ இதான் ஃபர்ஸ்ட் டைப். தென் செகண்ட் டைப் என்னென்னு பார்த்தீங்கன்னா அறியா வினா. இந்த அறியா வினானா என்ன? அறிவினா பார்த்தோம். நெக்ஸ்ட் அறியா வினானா தெரியாமல் கேட்குற கேள்விகள். அதாவது அதே ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு டீச்சர்கிட்ட கேள்வி கேட்குறாங்க. என்ன, அதே எக்ஸாம்பிள், இப்பாடல் பொருள் யாது, முன்னாடி கேட்ட அதே கேள்வி தான், ஆனால் இங்கே யார் கேட்குறா? இந்த ஸ்டூடெண்ட் டீச்சர்கிட்ட கேட்குறாங்க. ஏன் கேட்குறாங்க? ஏன்னா அவங்களுக்கு பதில் தெரியாமல் அதை தெரிஞ்சுக்கணும்னு கேட்குறாங்க. அப்படிப்பட்ட கேள்வி அறியாவினான்னு வகைப்படும். இங்கே என்ன, இப்பாடல் பொருள் யாது என மாணவன் ஆசிரியம் வினவுவது, பதில் தெரியாமல் அதை தெரிஞ்சுக்கணும்னு டீச்சர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு கேட்குறதுக்காக கேட்குறாங்க. தட் இஸ் அறியாவினா. தென் தேர்ட் டைப் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐயவினா. ஐயம் அப்படின்னா ஒரு டவுட். இது ஒரு டவுட் இருக்குது. இப்போ இந்த ஃபோட்டோவில் நல்லா பாருங்கள், இவங்க வந்து நம்ம போக வேண்டியது இந்த ரோடா அப்படின்னு ஒரு டவுட் இருக்குது பாருங்கள், அதுதான் அப்படி கேட்குறது ஐயவினா. இப்போ நீங்களே இந்த இடத்துல ஒரு காரில் போயிட்டுருக்கீங்க, போகும்போது உங்களுக்கு இந்த ரோடான்னு தெரில, பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட கேட்குறீங்க, நான் செல்ல வேண்டிய இந்த ஊரை பேரை சொல்லி இது இந்த ரோடான்னு கேட்டால் அது ஐயவினா. ஃபார் எக்ஸாம்பிள், தொலைவில் தோன்றுவது எருதோ பசுவோ, அங்கே இருப்பது பாம்போ கயிறோ அப்படின்னு ஒரு டவுட்டோட இதுவோ அதுவோ அப்படின்னு ரெண்டுத்தில் எது அப்படின்னு தெரியாமல் கன்ஃபியூஷனில் இருக்கிறப்ப கேட்குறது ஐயவினா. தென் ஃபோர்த் டைப் என்னென்னு பார்த்தீங்கன்னா கொளல் வினா. இந்த எக்ஸாம்பிளில் பாருங்கள், இவர் என்னென்னா ஒரு கடைக்கு வந்திருக்காரு. கடைக்கு வந்து ஃபோனை காட்டி இந்த மாதிரி ஒரு ஃபோன் இருக்கா அப்படின்னு அந்த கடைக்காரங்கிட்ட கேட்குறாரு. அப்படின்னா ஏன் கேட்குறாரு? அதை வாங்குறதுக்காக கேட்குறாரு. அதாவது ஒரு பொருளை வாங்கும் பொருட்டு கேட்பது கொளல் வினா. இப்போ பாருங்கள், ஒரு எம்ஆர்பிக்கு ப்ரிப்பேர் பண்ணுற ஒரு கேண்டிடேட் வந்து ஒரு புக்கு கடைக்கு போய் 10ஆம் வகுப்பு தமிழ் புத்தகம் உள்ளதா அப்படின்னு கேட்குறாங்க. ஏன் கேட்குறாங்க? இருந்துச்சுன்னா அது வாங்குறதுக்காக கேட்குறாங்க, வாங்கி படிக்கிறதுக்காக. ஸோ ஒரு பொருளை வாங்கும் பொருட்டு, பை, வாங்குவதற்காக கேட்பது கொளல் வினா. அதே ஆப்போசிட் கொடை வினான்னு ஒன்று இருக்குது. கொடை வினான்னு என்னென்னா ஒரு பொருளை விற்கும் பொருட்டு, விற்கிறதுக்காக கேட்குறது கொளல் வினா, கொடை வினா. ஸோ இப்போ இந்த கடைக்காரர் இருக்கார் பார்த்தீங்களா, இவர் வந்து கையில் ஒரு தர்பூசணி வச்சுட்டு நீங்கள் தர்பூசணி வாங்குகிறீர்களா அப்படின்னு கேட்குறாரு. ஏன் கேட்குறாரு? வாங்குவோம் அப்படின்னா நம்மள்கிட்ட கொடுக்கறதுக்காக, நம்மள்கிட்ட கொடுத்து வியாபாரம் பண்ணுறதுக்காக கேட்குறாரு. அதாவது ஒரு பொருளை விற்கும் பொருட்டு, கொடுக்கும் பொருட்டு கேட்பது கொடை வினா. இதுதான் ஃபிஃப்த் டைப். தென் கடைசி டைப் என்னென்னா ஏவல் வினா. இந்த எக்ஸாம்பிளில் பாருங்கள், இவங்க தான் ஒரு அம்மா இருக்காங்க, அவங்க பையன்கிட்ட என்ன சொல்கிறாங்க, வீட்டில் தக்காளி இல்லை, நீ கடைக்கு செல்கிறாயா அப்படின்னு கேட்குறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? வீட்டில் தக்காளி இல்லை, போய் தக்காளி வாங்கிட்டு வாடா அப்படின்னு அர்த்தம். ஸோ அதானா எப்படி கேட்குறாங்க? ஒரு கேள்வியே கேட்குறாங்க, நீ கடைக்கு செல்கிறாயா அப்படின்னு ஒரு வினாவாக கேட்குறாங்க. ஸோ இந்த கேள்விக்குள்ள டீட்டெயில் என்ன இருக்குது? அவங்க வந்து இந்த பையனை ஏவி விடுறாங்க, போய் கடைக்கு போய் வாங்கிட்டு வாடான்னு சொல்கிறத ஒரு வினா வடிவில் கேட்குறாங்க. அதனால இது ஏவல் வினா அப்படின்னு வரும். ஸோ இதுதான் 6 டைப். இப்போ நம்ம தமிழ் புக்கில் எப்படி இருக்கோ அதில் ஒரு தடவை சம்மரைஸ் பண்ணிடுவோம். ஃபர்ஸ்ட் அறிவினா, தான் விடை அறிந்தும் அதை பிறருக்கு தெரியுமா என அறிவதற்காக கேட்பது அறிவினா. அதாவது டீச்சர் ஸ்டூடெண்ட்டை இந்த கவிதை பொருள் யாதுன்னு டீச்சர் ஸ்டூடெண்ட்டை கேட்குறாங்க. தென் அறியாவினா. அறியாவினா தெரியாமல் தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்குறது. ஆசிரியரிடம் இந்த கவிதையின் பொருள் யாது என மாணவன் கேட்பது, தெரியாமல் கேட்குறாங்க. தென் ஐயவினா. ஐயவினானா ஐயம் நீங்கி தெளிவு பெறுவதற்காக கேட்பது. அதாவது இச்செயலை செய்தது மங்கையா மணிமேகலையா, இவங்களா அவங்களா யாருன்னு தெரில, அப்படி ஒரு ஐயமாக இருக்குது அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறது.
தென் குழல் வினா, தான் ஒரு பொருளை வாங்கி கொள்ளும் பொருட்டு வினவுவது. ஒரு வாங்குறதுக்காக போய் கடையில் போய் கேட்குறாங்க, ஜெயகாந்தன் சிறுகதைகள் இருக்கிறதா அப்படின்னு கடைக்காரர்களிடம் போய் கேட்பது குழல் வினா. அதே கொடை வினானா ஒரு பொருளை விற்கும் பொருட்டு அல்லது கொடுக்கும் பொருட்டு கேட்பது கொடை வினா. என்னிடம் பாரதிதாசன் கவிதைகள் 2 படிகள் உள்ளன, உன்னிடம் பாரதிதாசன் கவிதைகள் இருக்கிறதான்னு கேட்குறாரு. ஏன் கேட்குறது? ஏன்னா இல்லைன்னா கொடுக்கறதுக்காக கேட்குறாரு. அதான் கொடை வினா. தென் ஃபைனலாக ஏவல் வினா, ஒரு செயலை செய்யுமாறு ஏவுதல் பொருட்டு வினவுவது. வீட்டில் தக்காளி இல்லை, நீ கடைக்கு செல்கிறாயா அப்படின்னு அம்மா கேட்குறது என்ன, கடைக்கு போய் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்கிறதுக்கு சமமான ஒரு வினா. ஸோ இதுதான் 6 டைப்ஸ். இப்போ நம்ம சேனலில் ஒரு ஷார்ட்ஸ் ஒன்று வந்திருக்கோம், அதை இப்போ டிஸ்கஸ் பண்ணிடுவோம். இங்கு நகர பேருந்து நிற்குமா என வழிபோக்கர் கேட்டது என்ன வினா அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தோம். ஸோ இங்கே என்ன தெரியுது, இங்கு நகர பேருந்து நிற்குமா அப்படின்னா ஒருத்தர் கேட்குறாரு, அவருக்கான ஆன்சர் தெரியல. ஸோ தெரியாமல் இன்னொருத்தவர்கிட்ட போய் கேட்டு தெரிஞ்சு ஒரு விதத்தை தெரியாமல் அறிந்து கொள்வதற்காக கேட்பது அறியா வினா. ஸோ இங்கே நம்ம ஆப்ஷன் பி அறியா வினாவை டிக் பண்ணுறோம். ஐய வினாவா இது? இல்லை. ஏன் இல்லை? ஏன்னா அங்கே நிற்குமோ இங்கே நிற்குமோன்னு கேட்டிருந்தா அது ஐய வினாவில் வந்திருக்கும். வினா எதிர் வினாதல் அதெல்லாம் விடை வகைகள், அதை நம்ம பொறுமையாக அடுத்த வீடியோவில் பார்ப்போம். குழல் வினா, குழல் வினானா என்ன, ஒரு பொருளை வாங்கும் நோக்கத்தில் கேட்பது. இங்கே எது நகர பேருந்தே வாங்க போகிறாரா? இல்லை. ஸோ இந்த ஆப்ஷனும் கிடையாது. ஸோ த ஃபைனல் ஆப்ஷன் கரெக்ட் ஆப்ஷன் இஸ் அறியா வினா. தேங்க்யூ.